Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட்டினுடைய மருத்துவ குணங்கள் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பீட்ரூட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாவே நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. அது ஏன் தெரியல, அதனுடைய கலரா இல்ல அதனுடைய டேஸ்டா அப்படின்னு சொல்லி தெரியலைங்க. ஆனா அந்த பீட்ரூட்ல இருக்க நன்மைகள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இனிமே யாருமே அதை அவாய்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பீட்ரூட்ல பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ்கள், தாதுக்கள் மற்றும் மினரல்ஸ்கள் இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வந்து இந்த பீட்ரூட்ல வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பீட்ரூட்டை வந்து அதிகமாக சாப்பிடலாம். நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மன அழுத்தம் பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து வெற்றிகளை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால மன அழுத்தம் பிரச்சனை வந்து எல்லாருக்குமே வந்து அதிகமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் மன அழுத்தத்துலேருந்து விடுபடணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த பீட்ரூட்டை வந்து சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா இதில் பீட்டைன் அப்படிங்கிற பொருள் வந்து மூளையில் உள்ள நரம்புகளை வந்து தளர்த்து நமக்கு புத்துணர்வு வந்து கொடுக்குது. ஸோ பீட்ரூட்டை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா புத்துணர்வோடு இருக்கலாம், மன அழுத்தத்துலேருந்தும் கண்டிப்பாக நம்ம விடுபடலாம். நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த பீட்ரூட் வந்து சாப்பிட்லாங்க. ஏன்னா இந்த வந்து ரத்த செல்களை வந்து அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுது. ஸோ ரத்த செல்கள் வந்து நமக்கு அதிகமாக உற்பத்தி ஆச்சு அப்படின்னா ரத்த சோகை பிரச்சனையே இல்லாமல் போகும். ஸோ கண்டிப்பாக ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பீட்ரூட் சாப்பிடலாம். அடுத்தது 3rd ஒன் வந்து தூக்கமின்மை. இப்போ தூக்கமின்மை பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. ஸோ இந்த பீட்ரூட் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் தானாகவே உங்களுக்கு கண்ணு சொக்கும், அந்த அளவுக்கு தூக்கம் வரும். ஸோ தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பீட்ரூட் சாப்பிடும் போது அதில் இருக்கிற வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய நரம்புகளை வந்து தளர்த்தி ஈஸியாக தூங்குறதுக்கு வந்து வழி செய்யுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் போலேட் அப்படிங்கிற ஒரு சத்தும் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து தூக்கமும் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பீட்ரூட் சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா ரத்த கொதிப்பு வந்து கண்ட்ரோல்லே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதய அடைப்பு, இதய நோய்கள், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பீட்ரூட் வந்து சாப்பிடும் போது கண்டிப்பாக வந்து இதய பிரச்சனைகள்லேருந்து கண்டிப்பாக வெளிவரதுக்கு இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே உதவி செய்யுதுங்க. அடுத்தது 5th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பகாலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய உணவு வகைகள் வந்து ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த பீட்ரூட்டை வந்து கண்டிப்பாக வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்பவே வந்து கர்ப்பிணி தாய்மார்களினுடைய உடலுக்கு இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே நல்லது பண்ணுதுங்க. இப்போ பாருங்க, இந்த பீட்ரூட்ல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம். பீட்ரூட் வந்து நமக்கு நன்மைகள் மட்டும்தாங்க செய்யுது. ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்களும் வந்து பீட்ரூட் வந்து சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு சமையல் குறிப்புகள் மற்றும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.